ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் லாஸ்ட் டைமாக மங்களூர்லேருந்து நம்ம ஈரோடுக்கு லோடு அழகாகவே இறக்கிட்டோம். அதோட வாடகையுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்லேருந்து ஒரு லோடு ஏற்றி இறக்கியிருக்கோம். அதாவது என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்பூசணி தாங்க. இது இதுக்கு முன்னாடி இதேமாரி ஒரு லோடு ஏற்றி இறக்கியிருந்தோம். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் வீடியோவாட்டிருக்கு. இந்த ட்ரிப்பு நம்ம வீடியோ எடுக்க முடியலங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சேம் லோடு தான். இதுக்கு முன்னாடி இதே லோடு ஓட்டியிருந்தோம். அதனால் வீடியோ எடுக்கலை. அப்படி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ தனியாக இதே லோடு சேம் பாயிண்ட்டு, சேம் ஏற்றுற பாயிண்ட்டும் இறக்குற பாயிண்ட்டும் ஒரே இடம்னால இந்த வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட வாடகை, அதாவது நம்ம ஈரோட்டில் இருந்து நம்ம கேரளா இறக்கி அப்புறம் நாகர்கோவிலில் இறக்குறோம். இதோட வாடகை உங்களுக்கு அழகாகவே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோடோட வாடகை அழகாகவே பார்த்துடலாங்க. வாடகை பார்க்கறதுக்கு முன்னாடி செலவு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் நம்ம திருச்செங்கோடு, அதாவது ஈரோட்டில் இறக்கிட்டு திருச்செங்கோடு எம்டி தான் வந்திருந்தோம். எம்டி தர்பூசணி லோடு தான் ஏற்றியிருக்கோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது கேரளா இறக்கி அப்புறம் மார்த்தாண்டம் போகணும். இதோட வாடகை பார்க்க முன்னாடி செலவு ஒன்று ஒன்றா அழகாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டீசல் நம்ம எவ்வளோ அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சிருந்தோம். அதாவது லாஸ்ட் டைம் டீசல் ஃபுல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போவும் டீசல் ஃபுல் பண்ணியிருக்கோம். அதாவது 8000 ரூபா டீசல் ஃபுல் பண்ணியிருக்கோம். அப்புறம் டோல்கேட்டு 1000 ரூபா டோல்கேட் ஈஸி பண்ணியிருந்தோம். அப்புறம் கமிஷன் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோடுக்கு 700 ரூபா கமிஷனு. அப்புறம் பாய் கட்டுறதுக்கு 200 ரூபா பக்கம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் ஆர்டிஓ அப்புறம் போலீஸ் செலவு எல்லாமே சேர்த்து ஒரு 300 ரூபா பக்கம் ஆயிருக்குங்க. இது மொத்தம் செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 ரூபா பக்கம் வந்திருந்து. அப்புறம் இதோட வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 பக்கம் போட்டிருந்தாங்க. நமக்கு இது தர்பூசணினால. ஸோ டைமிங் லோடு, அதாவது கரெக்டாக நம்ம ஏற்றிட்டா எங்கேயுமே நிற்க முடியாது. கரெக்டாக போயிருக்கணும். இதோட வாடகை 27,000. செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 ரூபா செலவாயிருக்கு. மீதி 16,800 ரூபா மீதி. அதாவது டீசல் நம்ம அந்த லோடுக்கு இதுக்கு முன்னாடி டீசல் நிறைய இருந்துச்சு அப்படின்னால கம்மியாக டீசல் ஆயிருக்கு. என்னமா இதுக்கு அடுத்த லோடு ஏற்றும் போது இதோட சேர்த்து டீசல் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்குங்க. அது அடுத்த லோடு எப்படி ஏற்றுறோம் அப்படிங்கிறது பார்த்தா தெரியும். ஸோ இந்த லோடில் மட்டுமே 16,800 ரூபா பக்கம் மீதியாக இருக்குது. அதாவது நம்ம ஓனர் கம் டிரைவராக ஓட்டவே இவ்வளோ மீதியாக இருக்குது. இதில் நம்ம சம்பளம் கழிச்சணும் அப்படின்னா 27,000 ரூபாய்க்கு 15% போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் வருதுன்னு நம்ம வண்டி இருப்புலேருந்து கழிச்சா அதான் வண்டியோட இருப்பு. ஸோ இந்த லோடில் நம்ம ஓனர் கம் டிரைவராக ஓட்டவே எவ்வளோ மீதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,800 ரூபா பக்கம் ஆயிருக்கு. அதாவது இந்த மாதத்தில் நம்மளுக்கு 6 லோடு. இன்னும் எத்தனை ட்ரிப்பு ஓட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த லோடு எங்கே கிடைக்கி அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம ஊருக்கு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஊருக்கு போகலான்னு பிளானில் இருக்கும். ஊருக்கு போயிட்டு எப்படியும் ஒரு 4 நாள் 5 நாள் அப்புறம் தான் லோடு ஏற்ற முடியும். என்ன லோடு கிடைக்கி, எப்படிலாம் போகிறோம், அதோட வாடகை, அப்புறம் இந்த மாதத்தில் எத்தனை ட்ரிப்பு ஓட்டுறோம் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாபாய், டாட்டா.